உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. என் பேர் செல்வி. வெல்கம் டு ஷார்ட் ஷேண்ட் vlogs. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் தாங்க. அதுக்கு தேவையான பொருட்களும் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற செய்முறை விளக்கமும் பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ 750 கிராம் வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளுங்க, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. 5 பிரெட் துண்டுகள் எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேங்க. பிரெட் கிரம்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கிறலாங்க. ஆயில் தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாங்க. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸ்வீட் பொட்டேட்டோ மசிச்சுக்கலாங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாங்க. இந்த அளவு ஸ்மாஷர் வச்சு மசித்த பிறகு கையிலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அதிக வேலையெல்லாம் இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் தாங்க. எல்லாம் கலந்துட்டு ஷேப் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணால் ஸ்வீட் கட்லெட் ரெடிங்க. ரொம்ப ஈஸியான வேலைங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இது ஸ்மாஷரை விட நம்ம கையில் பிசைஞ்சோம்னா ஈஸியாக சீக்கிரம் பிசைஞ்சிக்கலாங்க. பெரிய கிழங்குகளாக இருக்கிறதுனால கை வச்சே பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவு பிசைஞ்சால் போதுங்க. ரொம்ப நைஸாக பிசையணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த அளவு பிசைஞ்சால் போதும். இப்போ இதில் சேர்க்கக்கூடிய பொருள்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அடுத்து இந்த பவுடர் கலவைகள் எல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. அளவுகள் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் போடலாங்க. தேவைப்பட்டால் திரும்ப போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப தேவைப்பட்டால் போட்டுக்கலாங்க. நல்லா எல்லா பக்கமும் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாங்க. நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1.25 ஸ்பூன் போட்டால் சரியாக இருக்குங்க. 1.25 டீஸ்பூன். இந்த கட்லெட்டாக செய்து பொரித்து எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். இந்த கிழங்கு கட்லெட் ஷேப்புக்கு நம்ம ஷேப் பண்ணிக்கலாங்க. இந்த ஷேப்லாம் நம்ம விருப்பம் தாங்க. இந்த அளவுக்கு ஷேப் பண்ணிக்கலாங்க. இன்னும் சின்னதாக வேணும்னாலும் நம்ம சின்னதாக போட்டுக்கலாங்க. நம்ம விருப்பம்தான். இந்த மாதிரி செய்து வச்சுட்டு காட்டுறேங்க. ஒரு சிலர் இது கூட கடலை மாவு ஆட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் அரிசி மாவு ஆட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் ரெண்டும் ஆட் பண்ணுவாங்க. நான் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. பியூர் ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட்லெட்டுகளாக செய்துக்கலாங்க. செய்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடுத்து இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஒரு 5 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஆயில் நல்லா சூடானதும் இந்த கட்லெட்டுகளை போட்டுக்கலாங்க. நம்ம கட்லெட்டுகளை பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணி பேனில் வச்சுக்கலாங்க. இப்போ ஆயிலில் வச்சுக்கலாங்க. ஸ்டவ் மட்டும் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்தி குறைச்சி பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி வச்சிட்டோம்னா சீக்கிரம் கருகிரும்.
இன்னொரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. நிறைய ஆயில் சேர்த்து டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாங்க. ஈஸி அண்ட் சிம்பிள், வெரி டேஸ்டிங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மைதா மாவில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெட் கிரம்ஸில் இது பண்ணி போடுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் ஈரப்பதம் ஆகிடுதுங்க. இப்படி போட்டால் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வைக்கிறது தாங்க நேரம். செய்கிறதெல்லாம் சும்மா ஒரு 5 நிமிஷம்தான். ஈஸியாக செய்திடலாம். பிகினர்ஸ் கூட இது பண்ணிடலாம். இந்த சைஸும் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாங்க. நான் ஒரு மீடியமாக போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நீங்கள் ஒரு டொமேட்டோ சாஸோடு வச்சு பரிமாறினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. யாராவது கெஸ்ட்டு வரும்போது நீங்கள் செய்து கொடுத்தா கூட உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. அவ்வளோதாங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடிங்க. இப்போ நாம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நாங்கள் செய்த கட்லெட் எங்களுக்கு நல்லா வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அருமையாக இருக்குங்க. இது நான் செய்தேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லலைங்க, நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபி செய்து பாருங்கள். செய்து குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக இது செய்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.